ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பெரும்பாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் 7வது வீட்டில் குரு பகவான் 2 கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப அனுகூலமான இடங்களில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். அதோடு சேர்த்து குதூகலமும் இருக்க போகுதுங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, மேலும் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் பண்ணலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி குரு பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எல்லா விதமான சுப விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சி, குதூகலம் அப்படின்னு எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு வரப்போகுதுங்க. திருமண வாழ்க்கையிலையும் அப்படி தான் பிரச்சனைகளோடு இருந்தாலுமே கூட இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் இருக்குது. அதனால் சொத்து வாங்கணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் இன்னுமே கூடுதலாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியுங்க. அதே போல் காதல் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. காதல் கைகூட்டுறதுக்கான டைமிங் எல்லாம் வந்தாச்சு. திருமண பேச்சுவார்த்தைகளும் கூட சுமூகமாக தான் முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கான யோகமும் இருக்குது. குறிப்பாக பெண்களால், மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கலாம். இந்த மாதத்தை நீங்கள் எளிமையாகவே கடந்து வந்துடலாம். பணமும் சரி, பொருளாதாரமும் சரி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் உங்களுக்கு சிக்கல்கள் பெருசாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போவும் அதே போல தாங்க, பெருசாக சிக்கல்லாம் எதுவும் இருக்காது. எது இருந்தாலும் சமாளிச்சிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்குமே தவிர சமாளிக்க முடியாத அளவுக்கு, கஷ்டப்படக்கூடிய அளவுக்குலாம் உங்களுடைய பொருளாதார நிலை என்றைக்கும் டவுன் ஆகாது. அதனால் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேலும் இந்த காலகட்டங்களில் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கிறாரு. கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சாதகமான இடத்துல தான் போய் சஞ்சாரம் செய்கிறார். அப்படின்றதுனால ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்க ஏதாவது சொத்துக்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சொத்து மூலமாக இப்போ உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும். ஏதாவது ஒரு வீடோ இல்லை லேண்டோ இல்லை நகையோ எந்த ஒரு சொத்து வச்சுருந்தாலும் சரி, அது மூலயமா இப்போ நீங்கள் ஒரு அடுத்த விஷயத்தை செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்க போகுது. பெண்களால் குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. இதே உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்துருக்கக்கூடிய பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப திருப்திகரமாக தான் அந்த பணவரவு இருக்கும். ஏன் இந்த பணம் கிடைச்சிது, இது கிடைக்காம இருந்திருக்கலாம் அப்படின்லாம் கவலைப்படுற அளவுக்குலாம் எதுவும் கிடைக்காதுங்க. ஸோ வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. ஸோ அவங்க ஒரு வேளை நல்ல ஒரு வேலைக்கு கிடைக்கலாம், இல்லைன்னா நல்ல சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தால் அவரால் நீங்கள் இப்போ பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்ப்பீங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்ரெடி இங்கே சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்காருன்னா அந்த பணம் இப்போ கைக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க, அதுலேயும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழிலும் சரி, வேலையும் சரி, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. அதுவும் கூட்டு தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களோடையோ சேர்ந்து நீங்கள் எந்த தொழில் வேணால் பண்ணலாம். இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதிலலாம் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. அதாவது நஷ்டம் அப்படின்றது எதுவும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சின்ன அளவு தான் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் அது பார்க்குறதுக்கு சாதாரணமாக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதில் உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு பலன்கள் காத்துட்ருக்கு. அதனால் எதையுமே சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அதை வச்சு அவங்களால சாதிக்க முடியும். அதனால் யாரையும் எப்போதும் தவறாக மட்டும் நினைக்காதீங்க. ஏளனமாகவும் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த டைமில் அப்படி தான் தனுசு ராசிக்காரங்களும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சின்னது தானே, இதுவா இவ்வளோ பெரிய லாபத்தை கொடுத்துட போகுது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க.
நீங்கள் செய்கிற விஷயம் எப்படி அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. சின்னதாக பெருசாக அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அது நமக்கு நல்லதாக இருக்குமா, நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள். அதே போல தான் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், அதாவது உழைத்து முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலுமே கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழி கொடுக்கும். அதனால் எதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணக்காதீங்க. ஸோ முயற்சிகளை எதுவாக இருந்தாலுமே எடுத்து வைங்க. உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஸோ கிரகங்கள் சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளும் நமக்கு கை கொடுக்கும். நேரம் நல்ல நேரமாக நமக்கு அமையணும். ஸோ இதுக்காக தான் மட்டும்தான் இந்த கிரக அமைப்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லணும். அப்படி பார்க்கும்பொழுது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலைகள் எல்லாமே இந்த மாதிரியான மாற்றங்களை கண்டிப்பாக இப்போ கொடுக்க போகுது. இல்லை இடமாற்றம் வேணும், இல்லை வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய தனுசு ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்களும் அதுக்காகவும் இப்போ அப்ரோச் பண்ணலாம். அதுக்காகவும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அப்படி நீங்கள் அந்த விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா கூட அதுவுமே உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுதுங்க. இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுக்கும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதே போல் ஊதிய உயர்வுக்கும் பஞ்சம் இருக்காது. இடமாற்றம் வேணும்னாலும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக முயற்சி செய்தாலுமே கூட பரவாயில்லைங்க. அது உடனடியாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால் எதுக்குமே உங்களுடைய முயற்சி தான் காரணமாக இருக்க போகுது. சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு முயற்சி எடுத்து வைங்க. முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்களானது நடக்க போகுது அப்படின்றதுக்காக நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் நமக்கு நல்லது செய்யுது அப்படின்னா அதை தொடர்ந்து அடுத்த கிரகம் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதலை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளை படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்கள் எதுவுமே மோசமாக கிடையாது. அதே நேரம் ஏதாவது நீங்கள் சொத்து வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணுங்கள். இதெல்லாம் உறுதி செஞ்சுக்கோங்க. முதல்ல சரியாக தான் இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை கூட செய்யலாம், தப்பு கிடையாது. அதே போல் இந்த டைமில் தனுசு ராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தாங்க. கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்லையும் அப்படி தான் இருக்க போகுது. தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் வர இருக்கிறதுனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. சரியான அளவுக்கு ஓய்வெடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எப்படிப்பட்டது அப்படின்றதையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதிகமாக வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. நிறைய பயணங்களை தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்துலேயும் கட்டுப்பாட்டை கொண்டு வாங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. ஏன்னா எதனால் வேணாலும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். நம்ம எதுவுமே பண்ணலை, இதுதான் பண்ண அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதனாலேயே நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாம் வந்துடும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும். எல்லா வகையிலையுமே உங்களுக்கு இந்த மாதம் சரியாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா எப்போ என்ன விஷயம் வேணாலும் நமக்கு பாதிப்புகளை கொடுத்துடும். ஸோ வேத ஜோதிடத்தின் படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களையும் கூட பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளுமே பார்த்து தான் இருக்கணும். இந்த மாதம் தானே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்கணுங்க. எச்சரிக்கையான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. இல்லை அப்படின்னா அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் தான் ஏற்படும். நம்ம என்ன வகையில் முயற்சிகள் செய்கிறோமோ அதற்கான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்றதுனால எதுவுமே செய்யாமல் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அவங்க மூலிமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நாட்களும் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும். அதையெல்லாம் தொடர்ந்து தான் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து நிகழப்போகுது. புதன் வழிபாடு, கேது வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது புதன்கிழமையிலையும் கேது பகவானெல்லாம் போய் நவகிரகங்களில் வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்லேயே பசுமாடு இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் எங்கேயும் பசுமாடு இருந்தாலும் சரிங்க, அந்த பசுமாட்டுக்கு உணவு வைங்க. உங்களுடைய கைகளால் வைங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது. ஸோ தினந்தோறுமே கூட நீங்கள் இதை செய்யலாம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறது, உறவினர்களை சந்திக்கிறது, நண்பர்களை சந்திக்கிறது அப்படின்னு நிறைய அமைப்புகள் எல்லாம் காத்துட்ருக்குங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.
மேலும் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கான யோகங்கள் இருக்கு. யோக பலத்த தான் நீங்க அதிக அளவுல இந்த மாதம் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இந்த பதிவுல நெறைய விஷயங்கள பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கூடவே ஆன்மீக ரீதியா என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. கட்டாயமா அதையும் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாரி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.